மின்சார்ந்த வாழ்வில் நான் எப்படி இருக்கேன்னு கேட்டால், எதை கிடைக்கன்னு என்ன அர்த்தம்? கிடக்கிறேன்னு அர்த்தம். எது கிடக்கும்னா உயிர் இல்லாததான் கிடக்கும். என்னையா வீட்டில் நல்லா இருக்கியான்னு கேட்டால், எதோ கிடைக்கேன், ஏதோ இருக்கிறேன், ஏதோ உங்கள் புண்ணியத்தில் இருக்கேன், இப்படித்தான் பதில் வருது. மகிழ்ச்சியாக நல்லா இருக்கேன். யாரையாவது நல்லா இருக்கியான்னு கேட்டால் வகுத்திருச்சலை தான் ஆரம்பிக்கிறேன். இப்போ தான் சுகரு மாத்திரை சாப்பிட்டு 400 ஆகி போச்சு. இதை ஏன் அவன்கிட்ட சொல்கிற? அவன் எனக்கு 450, நீ 450, இவனுக்கு ஒரு சந்தோஷம், நம்மளை விட அந்த ஆளுக்கு 50 கூட அப்படின்ட்டு 2 ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு, சுகர் குரூப் அப்படின்ட்டு 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போனால் காஃபியில் சக்கரை கூட போட மாட்டாங்க. போய் கூட 4 மாத்திரையை சாப்பிட்டுக்கிறலாம், ஆளுக்கு ஒரு ஜிலேபியை தின்ட்டு போகலான்ட்டு அப்படி லைட்டாக லாலா கடையில் வாங்கி ஆளுக்கு ஒரு ஜிலேபி அப்படி சாப்பிட்டு போய் ஊசியை போட்டுக்கலாமப்பா, அதான் போகத்தானே போகிறான் அப்படின்னு. இன்னைக்கு கிடைக்குங்கிற நிலைமைக்கு வாழ்க்கையில் மனுஷன் நிம்மதி இழந்துட்டான். ஒரு காலத்துல எல்லாம் விளம்பரம் பார்த்தீங்கன்னா, நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் மாரியம்மன் கோயிலில் விளம்பரம் பண்ணுவாங்க. TAS ரத்தினம் பொடி 1922ஆம் ஆண்டு முதல் மக்கள் விரும்பி போடுவது TAS ரத்தின பொடி. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பா ஆகிய நாடுகளில் மக்கள் விரும்பி போடுவது TAS ரத்தின பொடி. அமர்ந்து குடியுங்கள் செய்யது பீடி. இந்த நாட்டிலே எல்லோருக்கும் யாரெல்லாம் உழைப்பினால் இந்த உலகத்தை வளமாக்க நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் பயன்படுத்துவது செய்யது பீடி. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பா ஆகிய நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி ஆகி மக்கள் விரும்பி புகைப்பது செய்யது பீடி. முக்குடன் ராஜா பீடி, அது ராஜா பீடி. இதெல்லாம் கேட்ட ஆளுங்க இப்படிலாம் விளம்பரம் நடந்துச்சுன்னு. எங்கேயாவது அமெரிக்காவில் பொடி போடுவானா? என்ன அவரு பில் கிளின்டன் பொடியா போட்டுக்கிட்டு இருந்தாரு, அடிச்சு விடுவாங்க. நம்ம கேட்டுக்கிற வேண்டியதுதான். செய்யது பீடி ஆஸ்திரேலியாவில் யாராவது குடிச்சிருப்பானா? நாங்கள் குடிப்போம் காலேஜில் படிக்கிறப்ப. அதுதான் எங்களுக்கு ஃபேவரட், மிகப்பெரிய ஒரு. இப்போ விட்டுட்டேன், லியோனியே பீடி குடிக்கிறாரா, நம்மளும் ஆரம்பிச்சிருவோம்டான்னு நினச்சிடாதீங்க. விட்டு 15 வருஷம் ஆகுது. செய்யது பீடி ஐரோப்பாவில் குடிப்பாங்கன்னு விளம்பரம். இந்த விளம்பரத்தை கேட்பான் நம்ம வாட்டுக்கு. ரோட்டில் பார்த்தீங்கன்னா சேலை விளம்பரம் பண்ண இதை வச்சு அப்படியே எடுத்து அப்படியே உதறி காட்டுவாங்க. ஐயாவுக்கு அம்மாவுக்கு ரொம்ப ஃபேவரட்டான சேலை, அம்மா கலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சேலை அப்படி இருக்கும் அப்படின்ட்டு அவன் இப்படி மேலே வச்சு அப்படி கட்டி பார்த்தீங்களா அப்படின்னா, உடனே அங்கே இருக்க பொம்பளை, இவனுக்கே இவ்வளோ நல்லா இருக்கே, நமக்கு நல்லா இருக்கும்ல அப்படின்னு வாங்க வச்சிருவேன். அப்படியே இப்படித்தான் ஒன்றுமே இல்லாத ஒரு பொருளை விளம்பரம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த விளம்பரமே நமக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு. இது லேங்க விற்பாங்க பாருங்க சந்தையில். நாகமலை, தோகமலை, நடுவருக்கு வீரமலை, சுத்தி படர்ந்த மலை, சூதாடு வைத்தியமலை, சித்திமலை, சிவன்மலை, கொல்லிமலை, கொடக்குமலை, இந்த 10 மலைகளையும் தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு இலையிலிருந்து உருவாக்கப்பட்ட லைகியா 200 பேர் வந்துடும். அண்ணன் நம்ம வித்துட்டு இருக்காரான்னு. அதெல்லாம் விதல்ல சுதல்ல பாதால இந்த 4 லோகத்திலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விதை எடுத்து விதையும் இலையும் சேர்த்து உருவாக்கப்பட்ட லேகியம். சில பேர் பாத்ரூம்ல போய் வாளியில தண்ணியை வச்சு சென்டர் பண்ணி உட்காருவான், முக்குவான், முனகுவான், திக்குவான், திணறுவான். மேட்ரு கீழே இறங்காம அவன் பாட்டு கடந்து கஷ்டப்படுவான். டமால் டுமால் டுமில் என்று AK-47 சவுண்டு வந்த மாதிரி சவுண்டு வந்துகிட்டு இருக்கான். மேட்ரு இறங்காது. நம்ம லேகியத்தை காலையில் ஒரு உருண்டை, மத்தியானம் ஒரு உருண்டையை பிடிச்சி ஒரு சம்பு சுடுதண்ணியை கப்புன்னு அடிச்சுன்னா சும்மா நாட்டுக்கொட்டை செட்டியார் காசை கொட்டின மாதிரி சும்மா விரைத்து அவங்க ஆக்ஷனை அவங்க கொடுக்குற உதாரணங்களை பாருங்க. நாட்டுக்கொட்டை செட்டியார் காசை கொட்டின மாதிரி விற்பாங்க. என்ன விளம்பரம்! ஆனா இன்னைக்கெல்லாம் எப்படி ஏமாத்துற விளம்பரம். சொட்டு நீலம் டோய் ரீகல், சொட்டு நீலம் டோய், என்ன வெண்மையோ, ஆஹா என்ன வெண்மையோ. என்னாச்சு? குழந்தை அழுவுறத உட்வேர்ட்ஸ் கொடுக்க சொல்லு. நீ குழந்தையா இருக்கிறச்ச அதுதான் கொடுத்தேன். எத்தனை வருஷம் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. நினைந்தாலே கனவு நனவாகும், அதிக சுவை உதயம், புதிய சன்ரைஸ்.
செக்கச்செவேர்னு ஒருத்தன், செக்கச்செவேர்னு ஒரு பொம்பளை பிள்ளை. நினைந்தாலே கனவு நனவாகும், அதிக சுவை உதயம் புதிய சன்ரைஸ். அழகான ஒரு பொண்ணு கொண்டு வந்து அப்படி குடிச்சு அப்படியே டேஸ்ட் பண்ணி அடே நம்ம சன்ரைஸ் குடிக்கிறவங்க பூரா அப்படி சோப்பா ஆயிடுவான்ட்டு அரவிந்த் சாமி நடிச்சது அந்த விளம்பரம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்ட்டை போட்டு ஒருத்தன் வளர்க்குறேன், பூன்னு ஊதுறேன், வாயிலிருந்து ப்ளூ கலரில் புகை வருது. அங்கிட்டு ஒரு 4-5 பொம்பளை பிள்ளைய போகுதுங்க அப்படின்னு உறிஞ்சிட்டு லாங் சாங்ஸ், இவனை நம்ம லவ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த முக்கியமான பேஸ்ட்டை வாங்கி இவர் விளக்கிடுவார். விளக்கணுன்னா புகை கலர் மாறும். ப்ளூ கலர்லேருந்து வந்த வாயிலிருந்து வந்த புகை ரெட் கலரில் வரும். உடனே அந்த பிள்ளைய ஐ லவ் யூ. வாயில வர்ற புகையை பார்த்துட்டு எந்த பொம்பளை பிள்ளையாவது லவ் பண்ணுமாடா? நம்ம மண்டையில் மூளை விளம்பரம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் எடுத்து இப்படி சவரம் பண்ணுவார். அப்படின்ட்டு இப்படி தடவி பார்த்துட்டு நோ அப்படிங்க, ஏன்னா சொரன்னு இருக்கான். அப்புறம் 3 பிளேடை வச்சு இப்படி இழுப்பாரு. அந்த பிள்ளை வந்து இப்படி தொட்டு பார்த்துட்டு ஐ லவ் யூ. 3 பிளேடுக்காக ஒரு பொம்பளை பிள்ளை லவ் பண்ணுமா? இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு பாருங்க மின்சார்ந்த வாழ்க்கை. அதான் சொன்னார், செயற்கையான வாழ்க்கையை நம்மை செயற்கையான உலகத்துக்கு கொண்டு போகுது.